நாம் தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிறோமா அல்லது தேவனையே கட்டுப்படுத்துறோமா? என்ன சொல்ல வரீங்க பிரதர்? இன்றைய காலகட்டத்தில இருக்கக்கூடிய சபை போதனைகள், அந்த போதனைகள் மிக மோசமானதாக உங்கள மிகப்பெரிய மதவாதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு செழிப்பு உபதேசமாகட்டும், அது என்ன செழிப்பு உபதேசம்? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல மட்டுமே போதிக்கிறது. இந்த மாரி உபதேசங்கள் எல்லாமே மிக மோசமானதாக மக்களை வேறொரு கர்த்தரை நோக்கி திருப்பி இருக்கு. இப்ப நீங்க ஒரு மதவாதியா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னுடைய இந்த 4 குறிப்புகள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, நீங்க தேவனால் நடத்தப்படாம, தேவனையே நீங்க என்ன பண்றீங்க? நடத்துறீங்க. தேவனை நீங்க கட்டுப்படுத்துறீங்க. நீங்க ஒரு மதவாதி. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்படி என்ன அந்த 4 குறிப்புகள்? நம்பர் 1 தேவன் ஜெபத்துக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. தேவன் ஜெபத்துக்கு கட்டுப்பட்டவரா? என்ன அர்த்தம்? ஒரு மதவாதி அப்படித்தான் நினைப்பான். நான் என்னெல்லாம் ஜெபிக்கிறேனோ அதை ஆண்டவர் செஞ்சாகணும். என் கடவுள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த மதவாதியினுடைய எண்ணம். ஏன் எனக்கு நடக்கல? இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனானவர் நான் என்னெல்லாம் ஜெபிச்சேனோ அதையெல்லாம் கொடுத்தே ஆகணும்னு நினைச்சா, இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினா இந்த உலகமே நாசமா போயிடும். அப்படி செய்ய முடியாது. நம்ம வீட்ல 10 பசங்க இருப்பாங்க. 10 பேருமே எதையோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் செய்யணும்னா செய்யவே முடியாது. அப்ப தேவனுக்கு என்று ஒரு சித்தம் இருக்கு. அது தெரியாம நீ இப்படி ஜெபி, அப்படி ஜெபி, அத பண்ணு, இத பண்ணுன்னு தேவனையே வேலை வாங்குறது. தேவன் ஜெபத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. மாற்று வழியில சொல்லப்போனா தேவன் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபம்ங்கிறது மாற்று வழியில என்ன மந்திரம் மாரி. நான் எதையாவது ஒண்ண சொல்லிட்டா அவர் உடனே செஞ்சு ஆகணும். இந்த கான்செப்ட்ல இருந்து தயவு செய்து வெளியில வாங்க. இது ஏன் என்னுடைய வாழ்க்கை நடக்கல? எனக்கு ஏன் வீடு கிடைக்கல? எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல? எனக்கு ஏன் அது செய்யல, இது செய்யல? ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கலன்னா, நிச்சயமாக அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஒன்றா இருக்குன்னு நம்மனால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? நான் ஜெபிச்சுட்டு அது நடந்தே ஆகணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கான்செப்டே தவறுங்கிறேன் நான். சரிங்களா? அப்படிதான் என்னை இருப்பேன்னா, நீங்க ஒரு மதவாதி. ரைட். நம்பர் 2 தேவன் விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டவர். என்னது? விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவரா? அப்படின்னா என்ன பிரதர்? நான் விசுவாசிக்கிறதெல்லாம் செய்யணும். நான் ஜெபிக்கிறதை எல்லாம் செய்யணும். நான் மந்திரம் ஓதுவேன். நான் உபவாசம் இருப்பேன். அத பண்ணுவேன், இத பண்ணுவேன். எனக்கு நடந்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறது ஒரு வகைனா, நான் விசுவாசிக்கிறதை எல்லாம் செய்யணும். சில சமயங்கள்ல மக்கள் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு நடக்கலையா? நல்லா விசுவாசிங்க. சரி நான் விசுவாசிக்கிறதை எல்லாம் கர்த்தர் தருவார் அப்படின்னு நீங்க போதிச்சீங்கன்னு சொன்னா, என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு அளவே இல்லாம போயிரும். நான் சரியா விசுவாசிக்கலாம். தவறான ஒரு பொருளை கூட எனக்கு விசுவாசிக்கலாம். கர்த்தர் அத பார்த்துட்டு, மகனே இப்ப நீ என்னிடத்துல கேட்கிறது வேண்டாம். தவறு. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வர வேண்டும். என் இஷ்டத்துக்கு நான் எதையும் விசுவாசிக்க முடியாது. எனக்கு நன்மையா தோன்றது, என் பார்வைக்கு நல்லா இருக்கிறது. சில மனிதர்கள், சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு பிடிச்சதை மட்டுமே விசுவாசிப்பாங்க. சுகபோகமான வாழ்க்கை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை மட்டுமே விசுவாசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி விசுவாசிக்கிறவங்க எப்படி மிஷனரியா ஒரு அழைப்பு இருந்தா எப்படி போக முடியும்? ஒரு ரத்த சாட்சியா மரிக்கிறதற்குரிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க விசுவாசமே தப்பா இருக்கே. ஸோ நான் விசுவாசித்துட்டேன், அவர் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. தேவன் விசுவாசத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அப்ப எதுக்கு கட்டுப்பட்டவர்? அவருடைய வார்த்தையின்படி வரக்கூடிய விசுவாசத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவரா இருக்கிறார். சில சமயங்கள்ல என் இஷ்டப்படி ஏதாவது ஒண்ண நான் விசுவாசிக்கும் போது அது அவருக்கு சித்தமானால் தருகிறார், இல்லாவிட்டால் தரமாட்டார். அல்ல என் பிள்ளை விசுவாசிச்சுட்டான், ஐயையோ நம்பிட்டானே, இப்ப நான் என்ன பண்றது? இத குடுத்தா அவனுக்கு கெட்டு போயிருவான், அவன் நாசமா போயிருவான். ஆனா என்ன பண்றது? நம்பிட்டானே, என்னைய விசுவாசிச்சுட்டானே, அதனால நான் குடுப்பேன். என் பிள்ளை என்கிட்ட பிளேடு கேட்டுருச்சு, ஐயையோ குடுக்காட்டி அழுவாளே, நான் என்ன பண்றது? கண்டிப்பா குடுத்தா கழுத்த அறுத்துக்கிட்டு செத்து போயிரும் அது. அது பரவால்ல, போனா போயிட்டு போகுது. ஆனா நான் குடுக்கலன்னா என்ன பண்ணும்? அழுகும்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இத குடுக்க போறேன். அப்படிங்கிற கான்செப்ட்ட நீங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. தேவன் அப்படி செய்ய மாட்டார். உலக மனிதன் வேணா அப்படி செய்வான். உலக தகப்பன் வேணா அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஈவன் உலக மக்களே அப்படி செய்ய மாட்டாங்க. தன் பிள்ளை ஏதாவது ஒண்ணு தவறா இது பண்ணுச்சுன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தருவதில்ல. அப்ப உங்களுடைய விசுவாசத்துக்கு தேவன் கட்டுப்பட்டவர்ன்னு நினைக்காதீங்க. வேதத்துல தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டவைகளை விசுவாசிங்க. அத கர்த்தருடைய சித்தம் அது. வேதம் தெளிவா நிறைய விஷயங்கள சொல்லுது. சரியா? நம்பர் 3 தேவன் காணிக்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. நிறைய பேருடைய நினைப்பு என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்டு பிரேயர் பண்ணி பார்த்தாச்சு, நடக்கல. அப்புறம் நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்க? நல்லா விசுவாசிங்க, நடக்கல. அடுத்த ஒரு அஸ்திரத்தை அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதுதான் காணிக்கை. இந்த காணிக்கைய நீ கர்த்தருக்கு சொல்லி குடுத்துட்டேன்னா, நடந்துரும். அதனால தான் நெறைய மதங்களிலும், மார்க்கங்களிலும் இந்த காணிக்கை அப்படிங்கிறது ஆசீர்வாதத்திற்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணுமா? காணிக்கை. ஏதாவது ஒண்ணு இது பண்ணணுமா? காணிக்கை.
தயவு செய்து இந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை மறந்துடுங்க. இது ஒரு மதவாதம். தேவன் காணிக்கைக்கு கட்டுப்பட்டவர் இல்ல. நீங்க காணிக்கை குடுத்த உடனே அவர் அப்படியே ஓடி வந்து திரும்ப ஐயையோ குடுத்துட்டேன் ஆசீர்வதிச்சே ஆவேன் அப்படியா? இல்ல. நெறைய சமயங்கள்ல நீங்க காணிக்கை குடுத்தா வேணான்னு தூக்கி எறியவும் செய்வார் அவர். அப்படி வேணான்னு ஒதுக்கி தள்ளின எத்தனையோ பேர் வேதாகமத்துல இருக்கிறாங்க. முதல் மனுஷன் ஆதாமுக்கு அடுத்து வந்த மனுஷனுடைய காணிக்கையவே ஏற்றுக்கொள்ளல. எடுத்துட்டு ஓடிருன்னு சொல்லிட்டாரு. அவர் காணிக்கைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நம்பர் 4 தேவன் எந்த சடங்குகளுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. என்ன சடங்குகள்? இன்னைக்கு சில சபையில சில போதகர்கள் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, பரவால்ல. ஆனா நடக்கல. நீங்க இந்த காரியத்த நடக்கல, இத ஜெபிச்சீங்க, இது நடக்கல. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மெத்தட்ஸ மாத்துங்க. அப்படின்னா, இப்ப எப்படி நான் பிரேயர் பண்ணும்போது, நான் உப்பு போட்டு அதுல முழங்கால் நின்னு பிரேயர் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய பந்தி அப்படிங்கிறத அவங்க சபையில எப்பல்லாம் குடுக்குறாங்களோ, ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுல மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அடுத்து இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இவங்களுடைய எண்ணம் எல்லாம் அதுல போய் அத பங்கு பெறுது தான். ஏன்னா, அது ஒரு சடங்கா மாத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லது பொருத்தனை. கடவுளே எனக்கு இது நடந்தா இத செய்வேன். அப்படி மட்டும் நடக்கல, இதுக்கு பேரு தான் பொருத்தனை. கடவுளையே மிரட்டுறது. இத நீங்க நடத்தி குடுங்க, நான் அத செய்றேன். இத செஞ்சுட்டா அவர் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாரு. கேட்கிறது ஒரு பங்களா. நீங்கள் எனக்கு பங்களாவை கட்டிக் கொடுத்தால், நான் அந்த பங்களாவின் மதிப்பில் ஒரு தசம பாகத்தை உங்களுக்கு குடுக்கிறேன். 50,00,000 பங்களா எனக்கு குடுங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பணத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். என்ன ஒரு பொருத்தனை பாருங்க. மனுஷன் எவ்வளவு கேவலமா மாறிட்டான்னு பாருங்க. இது மாரி நெறைய சடங்குகளை இன்னைக்கு சபைகள் ஊக்குவிச்சுட்டு வருது. இப்ப வாக்குத்தத்த சடங்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்னையா அது அப்படின்னு கேட்டா, இந்த புது வருடம் அந்த மாசத்துல நாளு இந்த வாக்குத்தத்த சடங்கு, வாக்குத்தத்தம் அன்னைக்கு என்ன பண்ணணுமாமா, அந்த எக்காளத்த ஊதிட்டு அந்த வாக்குத்தத்தத்த சொல்லணும். உடனே நடந்துரும். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு கட்டுப்பட்டவர். ஐயையோ! பசங்க எக்காளத்த ஊதிட்டாங்கடா. ஐயையோ! இப்ப நான் என்ன பண்றது? எதுவுமே செய்ய முடியாம போக முடியாது. இவங்களுக்கு செஞ்சே ஆகணும். மதவாத குரூப் இதெல்லாம். உங்க லைஃப்ல எதையாவது இத செஞ்சுரு, அத செஞ்சுரு. ஒரு சகோதரன் என்ட்ட வரும்பொழுது அவங்க போதகர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்க லைஃப்ல இது எல்லாம் ஏன் நடக்கல? அவர் நெறைய ரெக்யர்மென்ட் வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே நடக்கல. அப்ப அவர் சொன்னதுதான் 2 மாசத்துல நீங்க பழைய ஏற்பாட வாசித்து முடிக்கணும். 2 மாசமோ, 3 மாசமோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு மறந்துட்டேன். பழைய ஏற்பாட வாசித்து முடிச்சிருங்க. இது காரியம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சடங்கு. அடுத்து பாருங்க, நான் வந்து கறி சாப்பிட மாட்டேன். நான் இந்த நாள்ல வந்து இத சாப்பிட மாட்டேன். அத செய்ய மாட்டேன். இத செய்ய மாட்டேன். சடங்கு. பிசாசானவன் என்ன பண்ணுவான்? தேவன் படைத்த நல்ல போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டா ஆண்டவர் நமக்கு குடுத்துருவாரா? ஐயையோ! என் பிள்ளை வேற இப்ப கறி சாப்பிடாம இருக்கிறானே! இப்ப கறி சாப்பிடாம இருந்து என்ன கேட்க போறான்னு தெரியலையே! அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இவர் அன்னைக்கு ஃபுல்லா கறி சாப்பிடாம இருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வேண்டும். பார்த்தீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா நான் உபவாசம் இருந்திருக்கிறேன். கறி சாப்பிடவே இல்ல. ஐய்யய்யோ! நான் தந்தே ஆகணும் அப்படின்னு இவங்க பண்ற சடங்குக்கு கர்த்தர் கட்டுப்பட்டவரா? இல்ல. நம்ம விருப்பத்துக்கும், இச்சைக்கும் எதையாவது ஒண்ணு ஆண்டவர்ட்ட கேட்டு வச்சுட்டு, கேட்டா நான் வந்து பட்டினியா இருப்பேன், விசுவாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், காணிக்கை போடுவேன். இதனால ஆண்டவர் எனக்கு செயல்படணும்னு நீங்கள் ஆண்டவரை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. தப்பு. இது நடக்காது. ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரால எதற்காக நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ, அதை நோக்கி ஓடுங்க. தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறாரோ, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில விஷயம் வேணான்னு சொல்றாரு, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்க பிரேயர் பண்றீங்க. ஆனா, உங்க விருப்பத்த எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். உங்க விருப்பமெல்லாம் நடக்கணுங்கிற ஒரே காரியத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? பிரேயர் பண்றீங்க. அதனால உங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல. அர்த்தம் என்ன? நீ ஜெபிக்கிறதுனால நான் உனக்கு குடுத்துருவேன்னு நெனைக்கிறியா? நீ விண்ணப்பம் பண்ணிட்டா, நீ ஜெபிச்சுட்டா, நீ விசுவாசித்துட்டா நான் உனக்கு குடுத்துருவேனா? அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் சரியான அர்த்தம். அந்த 3வது வசனத்த தான் மெயினா நீங்க பிடிச்சுக்கணும். என் விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய ஓன் டிசையர் இதுக்காக ஒரு முறை ஆண்டவர்ட்ட சொல்லலாம். அங்க போய்க்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டானா ஓகே. ஸோ நீங்க ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியாது. அந்த வேலையை செய்கிறவர்கள் மதவாதிகள். அது ஒரு பிரமாணத்துவ வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் வாழுவாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டி அப்படி கிடையாது. ஸோ இந்த 4 குறிப்புகள் உங்க வாழ்க்கையில இருக்குதா? உங்க சபையில இந்த அடிக்கடி போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? ஆபத்து. அவங்க ஒரு மதவாதத்தை போதிக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் அல்ல.
உண்மையான கிறிஸ்தவம் அது அல்ல. அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.